மன்னார் மருதமடு அன்னையின் ஆவணி மாத திருவிழா எதிர்வரும் 6ஆம் திகதி கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி 15ஆம் திகதி விசேட திருவிழாவாக இடம்பெற உள்ளது. இந்த நிலையில் மடு திருத்தலத்தின் ஆவணி மாத திருவிழாவுக்கான முன்னாயத்த கலந்துரையாடல் மன்னார் மாவட்ட அரசாங்க அதிபர் கானா கனகேஸ்வரன் தலைமையில் மன்னார் மறைமாவட்ட ஆயர் இம்மானுவேல் பெர்னாண்டோ ஆண்டகையின் பங்கு பெற்றுதலுடன் இன்று திங்கட்கிழமை மாலை மன்னார் மாவட்ட செயலகத்தில் இடம்பெற்றுள்ளது. வருடா வருடம் மடு அன்னையின் ஆவணி திருவிழாவில் கலந்து கொள்ள நாட்டின் பல பாகங்களிலிருந்தும் புலம்பெயர் நாடுகளிலிருந்தும் லட்சக்கணக்கான பக்தர்கள் வந்து செல்வது வழமை. இந்த நிலையில் வருகை தரும் பக்தர்களின் நலனை கருத்தில் கொண்டு முன்னெடுக்கப்பட வேண்டிய சகலவிதமான ஏற்பாடுகள் குறித்தும் அழைக்கப்பட்ட திணைக்களங்களுடன் கலந்துரையாடப்பட்டது. வருகை தரும் பக்தர்களின் நலனை கருத்தில் கொண்டு சுகாதாரம், போக்குவரத்து, மருத்துவ வசதிகள், நீர் விநியோகம், உணவு விநியோகம் உள்ளிட்டவை குறித்து ஆராயப்பட்டது. மேலும் சட்டம் ஒழுங்கை பின்பற்றும் வகையில் முப்படையினரின் பாதுகாப்பு நடவடிக்கைகளும் முன்னெடுக்கப்பட்டது. எதிர்வரும் 6ஆம் திகதி மருதமடு அன்னையின் ஆவணி மாத திருவிழா கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி நவநாள் திருப்பலி ஒப்புக் கொடுக்கப்பட்டு 15ஆம் திகதி திருவிழா திருப்பலி கோட்டு திருப்பலியாக ஒப்புக் கொடுக்கப்படவுள்ளது. மன்னார் மாவட்ட அரசாங்க அதிபர் தலைமையில் இடம்பெற்ற குறித்த முன்னாயத்த கலந்துரையாடலில் மன்னார் மறைமாவட்ட ஆயர் இம்மானுவேல் பெர்னாண்டோ ஆண்டகை, குரு முதல்வர் அருட்தந்தை கிறிஸ்துநாயகம் அடிகளார், மடத்திருத்தல பரிபாலகர் அருட்தந்தை ஞானப்பிரகாசம் அடிகளார், இராணுவம், போலீஸ், கடற்படை அதிகாரிகள், பிரதேச செயலாளர்கள், வைத்தியர்கள் மற்றும் அழைக்கப்பட்ட திணைக்கள தலைவர்களும் கலந்து கொண்டனர். ஜூலை மாதம் நடந்த ஒரு வரலாற்று நிகழ்வு எங்களுடைய மடு அன்னைக்கு முடிசூட்டிய விழா. அந்த வரலாற்று நிகழ்விலே நீங்கள் எல்லோரும் ஒன்றாக சேர்ந்து செய்த உதவிகளுக்காக, பங்களிப்புக்காக இந்த வேளையிலே சிறப்பான நன்றிகளையும் ஆயர், மடு பரிபாலகர் சார்ந்த பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். ஒவ்வொரு வருடமும் ஆவணி மாதம் ஆடி மாதத்தை விட 3 மடங்கு கூடுதலாக மக்கள் வருவது. எனவே போன முறை ஆமி கவுண்டிங் ஊடாக எங்களுக்கு கிடைத்தது 11 லட்சத்துக்கு மேலே. அதாவது 6ஆம் தேதியிலிருந்து மடுவுக்கு வந்து சென்றவர்கள் more than 11 lakhs. அப்போ இந்த முறை we can expect more than 1 million we expect. அப்படி பார்க்க எங்களுடைய வேலையும் கூட, 1 மில்லியனுக்கு மேலே மக்கள் வருகிற போது எங்களுடைய வேலையும் கூட. அதே வேளையில் ஆடி மாதத்தில் நாங்கள் பார்த்தது கிட்டத்தட்ட கடைசி 3 நாட்கள் தான் நாட்கள் கொஞ்சம் கூடுனது. அதுலேயும் 1ஆம் தேதி தான் கூடுதலானவர் வந்தார்கள். ஆனால் ஆவணி பெருநாளுடைய எங்களுடைய அனுபவத்தின் ஊடாக கிட்டத்தட்ட 10ஆம் தேதி மட்டும் ஆடி க்ரௌடை தாண்டிடும். பழமையாக 10ஆம் தேதி மட்டும் ஆடி க்ரௌடை தாண்டுறேன்டா more than 4 lakhs. After 10th weekend, by 10th there will be more than 4 lakhs people. அப்படி என்றால் நாங்கள் நேர காலத்துக்கே உங்களுடைய வேலைகள், பணிகள், எங்களுடைய மீட்டிங் மட்டுக்கும் பொறுக்காமல் அதுக்கு முதலே நீங்கள் அந்த பணிகளை செய்து இன்னும் கூடுதலான உங்களுடைய ஒத்துழைப்பை நாங்கள் எதிர்பார்த்து நிற்கிறோம்.